ஹாய் ஹலோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஜேஇ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரயில்வேலேருந்து ஜூனியர் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியிலேருந்து அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சென்ட்ரலைஸ்டு நோட்டிஃபிகேஷன் 3/24 இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகிரி அப்படின்னா நிறைய பேரோட ஒரு கனவு வேலை அப்படின்னு சொல்லணும், ஜூனியர் இன்ஜினியர். ஸோ ஜேஇ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணுற ஏஇ ஜூனியர் இன்ஜினியர், அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இந்த வேகன்சிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டோட ஜேஇ வேகன்சி. இந்த வேகன்சி அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2018 எண்டு, அதாவது டிசம்பரில் தான் கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ ஆல்சோ பார்த்திங்கன்னா 2019 5 வருஷம் கழித்து இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரேரான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பாருங்கள், லெவல் 6ல் நமக்கு சேலரி கொடுப்பாங்க 35,400 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பேசிக் சேலரி மட்டும்தான். இதோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்சஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நியர்பை ஒரு மாதத்துக்கு நமக்கு 50,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேகன்சிஸும் பாருங்கள், நியர்பை நமக்கு 8,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 7,951 வேகன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது போஸ்டிங் ஃபில்லப் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 10,000 வேகன்சிஸாக இன்க்ரீஸ் ஆகிடும். எந்த டவுட்டுமே வேணாம். நமக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா 10,000 வேகன்சிஸ் நமக்கு நியர்பை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை நம்ம எப்படி ரீஃபண்ட் வாங்குறது, எல்லாமே நான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம காமனாக சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ, ஸோ ஜூனியர் இன்ஜினியர், இந்த ரெக்ரூட்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 7,951 வேகன்சிஸ். தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை, நம்மளுடைய சென்னை ரீஜியனுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 652 வேகன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓரளவு பார்த்திங்கன்னா நல்ல வேகன்சி தான். இந்த 652 வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்க்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு ஜாப் பார்த்திங்கன்னா சென்னையில் கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம நினைப்போம். அதனால் பார்த்திங்கன்னா சென்னையில் 652 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அன்ரிசர்வ்டு பார்த்திங்கன்னா 273, எஸ்சி கேட்டகிரி 91, எஸ்டி 54, ஓபிசி பார்த்திங்கன்னா 147 வேகன்சிஸ், எல்லாமே சேர்த்து ஓவராலாக 652 வேகன்சிஸ். ஓகே, இப்போ போஸ்டிங் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பெரம்பூர் அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐசிஎஃப் இவங்க கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே நம்ம ஒர்க் பண்ணலாம். திருச்சியில் பார்த்திங்கன்னா பொன்மலை டிவிஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கு எத்தனை வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ப்ரோ, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வயதுலேருந்து 36 வயது வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இவங்க டேட்டே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ 2/1/1989 இதற்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு. இதுவே நீங்கள் ஓபிசியிலேருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 86க்கு பிறகு பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி பார்த்திங்கன்னா 84க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 1/1/2007 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அதாவது இந்த 2/1/1984க்கு அப்புறம் 1/1/7/2007க்குள்ளே, ஸோ இதுக்குள்ளே பிறந்தவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால் இவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன். என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ அல்லது பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் நீங்கள் படித்த குரூப் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டபிள்யூஇ படிச்சிருக்கலாம், இசிஇ, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்,
சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி படித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் தான் இது. எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸுமே இதில் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிடும். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது பிசிக்ஸு, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் படிச்சிருந்தா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெட்ரலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஸோ நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்டேஜில் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸாம், சிபிடி 1 அதே மாதிரி சிபிடி 2. ஸோ ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு சிபிடி 1 பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு நமக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். சிபிடி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ நம்ம இதில் தான் அட்டன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிபிடி 2. சிபிடி 2க்கு எத்தனை பேர் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிபிடி 1லேருந்து பார்த்திங்கன்னா 15 டைம்ஸ், அதாவது போஸ்டிங்லேருந்து 50 டைம்ஸு. இப்போ 8000 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 × 15 போட்டோம் அப்படின்னா 15 நமக்கு 120, கிட்டத்தட்ட 1,20,000 பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது இந்த சிபிடி 2க்கு நம்மளை கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து செலெக்ஷன் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு, கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும், நீங்கள் எப்படி படிக்கணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக நான் நாளைக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரலாக நான் சொல்லியிருக்கேன். சிபிடி 1, சிபிடி 2 இதில் நீங்கள் கிளியர் பண்ணாலே அடுத்தது நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 2மே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ நமக்கு தமிழில் எக்ஸாம் நடக்குமா ப்ரோ அப்படின்னு. ஏஎல்பி எக்ஸாம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமும் தமிழில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழில் மட்டும் இல்லை, ஸோ 13 ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்எஸ்சி மாதிரியே பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியும் 13 ரீஜனல் லாங்குவேஜில் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம், தமிழில் கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு. எக்ஸாம் ஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரியை சேர்ந்த பெண்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 250 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 250 ரூபாயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, அதாவது நம்ம முதல்ல எக்ஸாம் எழுதுகிறோம் பார்த்திங்களா, எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த 250 ரூபாயை அப்படியே நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ், இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த 500 ரூபாயில் பார்த்திங்கன்னா 100 ரூபா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துகிட்டு பாக்கி 400 ரூபா பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ரீஃபண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பண்ண மாட்டாங்க. யார் போய்ட்டு எக்ஸாமை அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 400 ரூபா ரீஃபண்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 இன்டிமேஷன் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு மொபைலில் மெசேஜ் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க. இந்த தேதியிலேருந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறோம், உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டு கொடுத்துருப்போம், அதே அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி வேறு அக்கௌண்ட்டுக்கு அந்த 400 ரூபா நம்ம வாங்கிக்கிறா இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. அந்த ரீஃபண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் இன்டிமேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காமனாக ஒன்று நீங்களே லேப்டாப் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு காமன் சிஎஸ்சி சென்டரில் போய் அப்ளை பண்ணுவோம். சிஎஸ்சி சென்டரில் போய் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பாஸ்புக்கை கொடுங்க. அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரீஃபண்டு கிடச்சிரும். ஓகே, என்றைக்கு இப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, கட் ஆஃப் மார்க்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.